நீட் மறுதேர்வு நாளை நாடு முழுவதும் நடைபெற உள்ள நிலையில் முறைகேட்டை தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்காக நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டு சேர்க்கைக்கான நீட் தேர்வு மே 3ஆம் தேதி நடந்தது. இந்த தேர்வின் வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நாளை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாளை நீட் மறுதேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்விற்கான ஹால் டிக்கெட்டை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து வருகின்றனர். இதற்கிடையே நீட் மறுதேர்வு முடியும் வரை டெலிகிராம் ஆக்சஸ் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்வு மையங்கள் மற்றும் வினாத்தாள்கள் உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளும் நீண்ட பாதுகாப்புடன் போலீசாரின் தீவிர மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் நீட் தேர்வு குழப்பமில்லாமல் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நீட் மறுதேர்வு 31 மாவட்டங்களில் 307 மையங்களில் நடைபெறுகிறது. 1,42,489 பேர் இத்தேர்வினை எழுதுகிறார்கள். அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் இத்தேர்வை எவ்வித குளறுபடியும் இல்லாமல் முறையாக நடத்த வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை இயக்குநர் அபிஷேக் தெரிவித்துள்ளார்.